இந்த திராவிட கூட்டத்துக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா, கருணாநிதியின் குடும்பத்தின் மீதோ இல்ல திமுக கட்சியின் மீதோ யாராச்சும் விமர்சனம் வச்சா அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. யார் விமர்சனம் வச்சாங்களோ அவங்கள பத்தி ஆபாசமா பேசுறது, தனி மனிதர் தாக்குதல் பண்றது, அவங்க வீட்டு பெண்களை ஆபாசமா பேசுறது, இதுதான் இவங்களோட வழக்கமே. இதை இவங்க இன்னைக்கு நேற்று பண்ணல, ஈவே ராமசாமி காலத்துல இருந்தே இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அடுத்தவங்கள ஆபாசமா பேசுறதுக்காகவே இந்த திராவிட கூட்டம் நிறைய பேர்த்த சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு ஆள் தான் இந்த கோவன். இந்த கோவன் தன்னைத்தானே ஒரு கம்யூனிசவாதி, ஒரு புரட்சி படகன் அப்படின்னு சொல்லிக்கிடுவான். ஆனால் உண்மையிலே இந்த கோவன் கருணாநிதியின் குடும்பத்துக்கு கோமணமாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். அதிமுக ஆட்சி காலத்தில் நான் மதுவுக்கு எதிராக போராடுறேன்னு தெரு தெருவாக பாடிக்கிட்டு தெரியுமா. அதுவே திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டு திமுக கட்சிக்காரங்களாம் மது விருந்தே நடத்தினாலும் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டான். இப்போ தெரியுதா இவன் புரட்சி எந்த லட்சணத்தில் இருக்குன்ட்டு. இந்த திமுக கோமணம் தான் ரொம்ப அருவருக்கத்தக்க விதத்தில் விஜய் குறித்தும் அவங்க வீட்டு பெண்கள் குறித்தும் ரொம்ப ஆபாசமாகவும் வக்கரமாகவும் பேசி வச்சிருக்கான். விஜய் அவர்களும் தாவேகா கட்சியினரும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சாங்க. இதற்கு நேர்மையாக திமுகவினர் என்ன பண்ணியிருக்கணும், இல்லை தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக தான் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க தரப்பு வாதத்தை முன் வச்சிருக்கணும். ஆனால் இந்த திமுக தற்கொலை கூட்டம் என்ன பண்ணுச்சு, இந்த கோமணத்தை ஏவி விட்டு விஜய் அவர்கள் குறித்தும் அவங்க வீட்டு பெண்கள் குறித்தும் ரொம்ப ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க விதத்திலையும் பேச வச்சிருக்கு. தெரியாமல் தான் கேட்குறேன், அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கும்போது இந்த கோமணம் எந்த புந்தில் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தான், எங்கே பிடுங்கிட்டு இருந்தான்? இப்போ இப்படி பேச உனக்கு வெக்கமே இல்லையாடா? இப்படி தான் யார் கருணாநிதி குடும்பத்தை விமர்சித்தாலும், யார் திமுக விமர்சித்தாலும் அவங்க குறித்து ஆபாசமாகவும் வக்கரமாகவும் பேசுகிறது. இப்படி ஆபாசமாகவும் வக்கரமாகவும் பேசுகிறது அப்படின்றது இந்த திமுக கட்சிக்காரங்களோட ரத்தத்திலே ஊறிப்போன ஒரு விஷயம். இவங்களை திருத்தவே முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு நாகரிகமான அரசியல் இங்கே நடக்கணும் அப்படின்னா இந்த திருட்டு திமுக கூட்டத்தையே ஒழிச்சு கட்டணும்.